உங்கள் லேர்ன் வித் ஜிஎம்கே. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பகுதி ஆ, அதாவது இலக்கண பகுதி தான் நம்ம பார்க்க போகிறோம். குரூப் 4 மெயின் எக்ஸாமுக்கும் குரூப் 2 குரூப் 2A ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கும் உள்ள பொது தமிழில் உள்ள பகுதி ஆ இலக்கண பகுதி. ஓகேவா? ஆல்ரெடி நம்ம வந்துட்டு வீடியோ போட்டிருப்போம் எப்படி டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அதுக்கப்புறம் குரூப் 2 குரூப் 2A ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு ஒரு வீடியோ போட்டோம். ஸோ அடுத்ததாக அதில் முக்கியத்துவம் வாய்ந்த தமிழ் பொது தமிழ் எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தோம். இப்போ பொது தமிழில் உள்ள பகுதி ஆ எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத இன்னைக்கு பார்த்துட்டு நாளையில இருந்து ஒவ்வொரு டாப்பிக்கும் நம்ம சிலபஸ் வைஸ் நோட்ஸ் வந்துட்டு பார்க்க போகிறோம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அட்வான்ஸ் தமிழும் கவர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அட்வான்ஸ் தமிழும் கவர் பண்ணி தான் நம்ம நோட்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்கோம். ஸோ அட்வான்ஸ் தமிழும் சேர்த்தே தான் வந்துட்டு வரும். ஒவ்வொரு வீடியோவும் டே 1 டே 2 டே 3ன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இந்த சிலபஸ் வைஸை வந்துட்டு நம்ம நோட்ஸாக பார்க்கலாம். உங்களால் நோட்ஸ் வந்துட்டு எடுத்து படிக்க முடியல அப்படிங்கிறவங்க நீங்கள் மெட்டீரியல் வேணும் அப்படின்னாலும் வாங்கிக்கலாம். நம்ம சேனல்லே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். 3 பார்ட்டும் சேர்த்து வேணுனாலும் வாங்கிக்கலாம், இல்லை தனித்தனி பார்ட்டாக வேணும்னாலும் நீங்கள் வந்துட்டு வாங்கிக்கலாம். ஓகேவா? இப்போ பகுதி ஆ இலக்கணம் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பொருத்துதல் இல்லைன்னா அடுத்து பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல். இதில் வந்துட்டு என்னென்னா பொருள் தருக தான் கேட்பாங்க. பொருத்துதலில் பார்த்தீங்கன்னா பொருள் தருகவும் கேட்கலாம், இல்லைனா நூலாசிரியரை கொடுத்து பொருத்துக சொல்லலாம். ஸோ எந்த மாதிரி வேணாலும் பொருத்துதல் மேட்ச் த ஃபாலோவிங் வந்துட்டு கேட்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பொருள் தருக மீனிங்கு. ஸோ மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 11th 12th கம்யூனிகேட்டிவ் தமிழ், அதாவது சிறப்பு தமிழில் வந்துட்டு நம்மளுக்கு இருக்காது. அடுத்ததாக புகழ்பெற்ற நூலாசிரியர் வந்துட்டு வருது. அடுத்ததாக பார்த்தோம்னா தொடர்பும் அறிதல். இத்தொடரால் குறிக்கப்படும் சான்றோர், அதுக்கப்புறம் அடைமொழியால் குறிக்கப்படும் நூல். ஸோ இது வந்துட்டு ரெண்டாவதாக வந்துட்டு நம்ம கொடுத்துருக்காங்க. ஒரு பாரதியார் அப்படின்னு இருக்குன்னா பாரதியாரை பற்றின சென்டென்ஸ் ஃபுல்லுமே வந்துட்டு அந்த இதில் வர்ற மாதிரி. ஸோ அது மாதிரி நம்ம 6th இருந்து 12th வரைய இருக்கக்கூடிய புக்கில் என்னெல்லாம் வருதோ அந்த யாரெல்லாம் ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் கலெக்டிவாக வந்துட்டு வந்துடும். அடுத்து அடைமொழியால் குறிக்கப்படும் நூல்கள். அடுத்து பிரித்தெழுக, எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுதல், பொருந்தா சொல்லை கண்டறிதல். இது எல்லாமே வந்துட்டு நமக்கு புக் பேக் எல்லாமே வந்துட்டு கவர் ஆகி வரும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து என்னென்னா இது 6th to 12th நியூ புக் மட்டும்தான் கொடுத்துருப்போம். ஓல்டு புக் வந்துட்டு வராது. ஓகேவா? ஏன்னா இலக்கண பகுதிங்கிறனால நம்ம ஓல்டு புக் வந்துட்டு கொடுத்துருக்க மாட்டோம். ஆனால் பியும் சியும் தான் ஓல்டு புக் கொடுத்துருப்போம். ஏக்கு வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் 6th to 12th நியூ புக்கு தான் அட்வான்ஸ் தமிழை சேர்த்து சொல்கிறேன். ஓகேவா? அடுத்ததாக பிழை திருத்தம் அப்படிங்கிறதுல சந்தி பிழையை நீக்குதல், ஒருமை பன்மை பிழைகளை நீக்குதல், மரபு பிழைகள், வலுவு சொற்களை நீக்குதல், பிறமொழி சொற்களை நீக்குதல் வந்து கொடுத்துருக்காங்க. 7வதா ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல். இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா கம்யூனிகேட்டிவ் தமிழ் அட்வான்ஸ் தமிழில் நமக்கு நிறையவே வந்துட்டு வரும் இந்த டாபிக் வந்துட்டு. அடுத்ததா ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல், ஓரெழுத்து ஒரு மொழி உரிய பொருளை கண்டறிதல், வேர்ச்சொல்லை தேர்வு செய்தல், வேர்ச்சொல்லை கொடுத்து வினைமுற்று வினையெச்சம் வினையாளனையும் பெயர் தொழிற்பெயரை உருவாக்கல், அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். இதெல்லாம் ஈஸியாக வந்துட்டு நம்ம போட்டுடலாம். அடுத்ததா சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல், பெயர் சொல்லின் வகை அறிதல், இலக்கண குறிப்பறிதல், விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல், எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல், தன்வினை பிறவினை செய்வினை செயற்பாட்டு வினை வாக்கியங்களை கண்டெழுதுதல், உவமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுதல், எதுகை மோனை இயைபு இவற்றுள் ஏதேனும் ஒன்றை தேர்ந்தெழுதுதல். அடுத்ததா பழமொழிகள். இந்த எதுகை மோனையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு வெறும் எதுகை மோனை மட்டும் தான் தெரியும். அதில் நிறைய டைப்ஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் சேர்த்து வந்துட்டு நம்ம பார்க்கணும். இந்த டாபிக்ஸ் தான் நம்ம பகுதி ஆல நம்மளுக்கு கவர்மெண்ட் கொடுத்துருக்கக்கூடிய சிலபஸில் இருக்குது. இந்த டாப்பிக்கை தான் நம்ம நாளையில இருந்து டே 1 டே 2ன்னு சொல்லிட்டு வரிசையாக ஒவ்வொரு வீடியோவாக பார்த்து கவர் பண்ண போகிறோம். ஒன்ஸ் பகுதி ஆ முடிச்சிட்டோம், உங்களுடைய சப்போர்ட் நல்லாவே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பகுதி ஆவண்ணா, அதாவது இலக்கிய பகுதி செய்யுள் பகுதி வந்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா? மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.